ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாக்ஸ் இங்கிலீஷ். நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிசிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காக போட்டிருக்கிற வீடியோ. டிசிஎஸில் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணவங்களுக்கு அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே பேனலில் 3 இன்டர்வியூவர்ஸ் இருப்பாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட், எம்ஆர், ஹெச்ஆர் இது மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனலில் 3 இன்டர்வியூவர்ஸ் இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். சிமிலர்லி நம்ம எல்லாருக்குமே இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க இல்லை வந்து அதுக்காக ட்ரைனிங் போயிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஆப்வியஸ்லி டெல் அபவுட் யுவர் செல்ஃப் தான் இருக்கும். இந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃப் இது எதுக்காக கேட்குறாங்கன்னா உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இது நீங்கள் ரெஸ்யூமில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல போகிறீங்க. கிறிஸ்பாகவும் சொல்லணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும். ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டப் உங்களை பற்றி எழுதிக்கோங்க. ஒரு குட் வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணி கிராமர் மிஸ்டேக்ஸ், பேசிக் கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு ரைட்டப் எழுதிக்கிட்டு ப்ராக்டிஸ் இட் வெல். என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய விஷ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நேம் சொல்லுவோம், எந்த பிளேஸ்லேருந்து வரீங்கன்னு சொல்வீங்க. உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத சொல்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை, இஃப் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் அதை நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதை வந்து ஒரு டீட்டெயில்டாக சொல்ல போகிறீங்க. அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அதர் தென் தேட் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, எதிலெல்லாம் வின் பண்ணியிருக்கிறீங்க, அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான திங்ஸை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டப் எழுதி வச்சுக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டெல் அபவுட் யுவர் செல்ஃப்க்கு ஒரு 2 to 3 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கண்டினியூ ஆகுது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் யுவர் டே டு டே ஆர் டிஸ்கிரைப் யுவர் டே டு டே இதை மாதிரி ஏதாவது கேட்கலாம். இது வந்து எதுக்குன்னா, சில கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வார்ம் அப் பண்ணுறதுக்காக எப்படி இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனீங்க, ஃபினிஷ் யுவர் லஞ்சில் வந்து எக்ஸ்பிளைன் யுவர் டே, இன்றைக்கி எப்படி நாள் போச்சு அப்படின்றத பற்றி கேட்கலாம். இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஷினாக இருந்தாலும் யூ ஹாவ் டு மேனேஜ் அண்ட் ஆன்சர் இட் வெல். Third one, why I have to take you to TCS. இதே கொஷின் இதே மீனிங் தான். why should you be hired in TCS or why should I hire you. ஏன் நான் உங்களை ரெக்ரூட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த கொஷின். இது வந்து உங்களுடைய அந்த ஜாப் நேச்சர் பார்த்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்க போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது என்ன மாதிரியான ஒர்க் இருக்க போகுது அப்படின்ட்டு. உங்களுடைய குவாலிட்டிஸை சொல்லுங்கள். உங்களுக்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ், உங்களுக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், ஸ்ட்ரெங்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த ஜாப்க்கு சூட் ஆகும். நான் வந்து நல்லா லேர்னிங் எபிலிட்டி உள்ள பர்சன், அடாப்டபிள் பர்சன், அதனால் நான் குயிக்காக இந்த கம்பெனியோட செட் ஆவேன். எனக்கு வந்து நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கிடைக்கும். நானும் என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன். ஐ வில் பி குட் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு நீங்கள் வந்து ஏன் நீங்கள் உங்களை ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸை, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லுங்கள். அதுதான் நம்ம இந்த லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்குறோம். என்னெல்லாம் நீங்கள் அதில் சொல்லலாம் அப்படின்றத கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், எந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அந்தந்த வெப்சைட்ஸ்குள்ளார போயிட்டு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிசிஎஸ் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஹூ இஸ் த ஃபவுண்டர் அண்ட் பிரசன்ட் சிஇஓ ஆஃப் டிசிஎஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து என்ன கேட்கலான்னா, வாட் யூ நோ அபவுட் டிசிஎஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இல்லை ஏதாவது ஒரு 5 points ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, டிசிஎஸோடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம், டிசிஎஸோடைய காம்படிட்டர்ஸ் யாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், இல்லை டிசிஎஸோடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம். டிசிஎஸ் வந்து சிஎஸ்ஆருக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ், எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஷிஃப்ட் சிஸ்டம்ஸ் என்ன, அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வேல்யூ என்ன இருக்குது, ஷேர் ப்ரைஸ் வேல்யூ அன்னைக்கு என்ன இருந்துச்சு, இது மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருங்க.
அது டிசிஎஸ் பற்றினு நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வெப்சைட்டை போய்ட்டு நம்ம எல்லாம் சர்ச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுலேருந்தே இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே தே கம் டு அண்ட் கன்க்ளூஷன். அவங்க ஓகே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றின ஒரு குட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கும் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் கரண்ட்லி கோயிங் ஆன் இன் டிசிஎஸ்? இதுவுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் தான். இப்போ என்ன கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ டிசிஎஸில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் எதுக்காகனா உங்களுக்கு உண்மையாலுமே டிசிஎஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றதுக்காக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட், why do you want to join in TCS or tell me 2 reasons to join us? எங்ககிட்ட சேரணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய கோல் என்ன, உங்களோட ட்ரீம் ஜாப்னு ஒன்று இருக்கும், நீங்கள் என்ன கரியர் வைஸ் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் சொல்லலாம் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக தான். லைக் ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ், இல்லைன்னா ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் நைட் ஷிஃப்ட்ஸ், இல்லைனா ஆர் யூ ரெடி டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்ஸ், இது மாதிரி கேட்பாங்க. ஜெனரலாக நம்ம நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னா டக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. வித்தவுட் ஹெசிடேஷன் சே எஸ். நான் வீட்டில் கேட்பேன், பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், அது மாதிரிலாம் ஆன்சர் சொல்லாதீங்க. உங்களுடைய ஓன் டெசிஷனாக இருக்கணும். சே எஸ் டு தட் கொஷின். நெக்ஸ்ட், ஆர் யூ ரெடி டு சைன் இன் 2 years பாண்ட்ஸ் வித் டிசிஎஸ்? டிசிஎஸோடைய பாலிசியை பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு பாண்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாலும் யோசிக்காமல் எஸ் ஐ எம் அக்செப்டிங் தட், ஐ அக்ரி வித் தட் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆன்சரை கொடுங்க. நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பி ரிஜெக்டட். Next, are you interested to relocate anywhere in India or are you willing to move to any part of India? இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இதுக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், இல்லை சிங்கிள் சைல்டாக இருக்கிற கேண்டிடேட்டாக கூட நான் பேரண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரிலாம் சொல்லாமல் வேறெவர் ஐ கேன் ரீலோகேட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை இதில் அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேறெவர் ஐ கோ ஐ பிரிங் மை பேரண்ட்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட், ஆர் யூ ஓகே வித் ஒர்க்கிங் ஓவர் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுறீங்களா, இல்லை டிலே பண்ணுறீங்களா, இல்லை வேறு யாரையோடைய கன்சல்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? இப்படி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஃப்ரெஷர் நெகோஷியேட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க கம்பெனிஸில். பர்டிகுலர்லி டிசிஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய எம்என்சிஸ் கம்பெனிஸ்லாம் ஷுவராக நார்ம்ஸ் இருக்கும். அப்போ நோ நீட் டு நெகோஷியேட் தேட். நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லலான்னா ஐ ஹோப் தட் இட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ஆஸ் பர் த கம்பெனி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொலைட்டாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் டு யூ வாண்ட் டு பி ஆஃப்டர் 5 years அப்படின்றது உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ட்ரைனிங்லாம் நாங்கள் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொன்னது நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் என்டையர்லி ராங். ஏன் அப்படின்னா கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்ராட்க்கு அனுப்புகிறாங்க, உங்களை நம்பி அவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அது மாதிரி நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நான் தனியாக பிஸ்னஸ் பண்ண போயிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆன்சர் கொடுக்கக்கூடாது. நான் என்னோடய கரியர் டெவலப் பண்ணுவேன், இல்லை நல்லா ப்ரமோட் ஆகி ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போகணும், அப்ராட் போகணும், இல்லை 5 yearsல ஒரு பங்களோ பில்ட் பண்ணணும், இல்லை எங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், ப்ரொஃபஷன் வைஸ் சொல்லுங்கள். ஓகே, ரைட்? நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆன்சரை கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட், ஆர் யூ வில்லிங் டு டூ ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா
நோ அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நீ ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிற கேண்டிடேட்டை எதுக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சான்ஸை அதர் கேண்டிடேட்டுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நோ சொல்லுங்கள். இது எப்படி ஆன்சர் சொல்லலான்னா, ஆஃப்டர் 2 or 3 years if the company permits I may do my higher studies அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் இப்போயே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட், டெல் சம்திங் அபவுட் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை சொல்லுங்கள். உங்களோட சிப்ளிங்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லுங்கள். இது எதுக்காக கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் கிடைக்கும், இல்லை வந்து இந்த ஜாப்னால் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, உங்களோட ஃபேமிலிக்கு உங்களுடைய பார்ட்டில் ஏதாவது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான். அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஷுவராக ரெக்ரூட் ஆன பிறகு உடனேலாம் கம்பெனியை விட்டு லீவ் ஆக மாட்டீங்க. எந்த ஒரு ஒர்க்கை கொடுத்தாலும் ரெஸ்பான்சிபிளாக செய்வீங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தட்ஸ் வை தே ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து ஒரு நான் சர்க்கியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் மெக்கானிக்கல், சிவில் இதை மாதிரிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். For example, I am giving this question. You are mechanical student இருக்கிறாங்க அப்படின்னா, you are from mechanical, then why do you want to join in TCS? ஏன் மெக்கானிக்கல் படிச்சுட்டு டிசிஎஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். You have to tell us, இப்போ வந்து நிறைய ஸ்கோப் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லேயும் எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்க்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, ஸோ ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் தேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரைட்? நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் யூ ஹாவ் டு கோ ஆன் வித் ஒர்க் ஃப்ரம் ஹோம்? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இப்போ ஒரு பேண்டமிக் டைமில் இப்போ நமக்கு நிறைய போயிட்டுருக்குது. அப்படி பேண்டமிக் டைமில் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் போது உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்து செப்பரேட்டாக 10x10 ரூம் இருக்குது, எனக்கு இண்டிவிஜுவலாக ரூம் இருக்குது, என்கிட்ட லேப்டாப் இருக்குது, இந்த பேண்ட் வித்தில் வந்து என்கிட்ட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது, இல்லை நான் இந்த மோடம் யூஸ் பண்ணுறேன், ரயில்வேர் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஜியோ ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கோ அதை சொல்லுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ்? இது வந்து உங்களுடைய இன்னர் ட்ரைட்ஸ் என்ன, உங்களோட ஆட்டிடியூட் என்ன, கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுடைய ஸ்ட்ரெங்க் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்ற பார்ட்டு, உங்களுடைய ரியல் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிஸில் வந்து எதை மாதிரியான ஈவன் தோ நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனில் சூட் ஆனாலும் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் குவாலிட்டிஸ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் விச் சூட்ஸ் தேர் பொசிஷன். லைக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா, இல்லை டீம் ஒர்க்காக இருப்பாங்களா, அடாப்டபிலிட்டி இருக்கா, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, அது மாதிரி உள்ள கேண்டிடேட் இருக்காங்களா, புதுசாக டெக்னாலஜிஸ் அப்டேட்ஸ் ஆக நியூவாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்களா, இதை மாதிரி சர்டைன் குவாலிட்டிஸ் தே நீட், அதை மாதிரி உள்ள கேண்டிடேட்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். வீக்னஸஸ் வந்து அன்லெஸ் அதர்வைஸ் தே ஆர் நாட் ஆஸ்க்ட், நோ நீட் டு டெல். அவங்க கேட்காத வரைக்கும் உங்களோட வீக்னஸை நீங்கள் சொல்ல வேண்டாம். பட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. பட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதையும் நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும். லைக் எனக்கு வந்து ஒரு கொடுத்த ஒர்க்கை டைம்குள்ளார கம்ப்ளீட் பண்ணாட்டி ஐ வில் பி டென்ஸ்டு, அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அப்போ வந்து ஒரு உங்களுடைய வீக்னஸை கூட எந்த விதமான கம்பெனிக்கு அஃபெக்டும் ஆகாத மாதிரி இருக்கணும். அதே டைமில் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் தெரியணும். அது வந்து ஒரு வீக்னஸ் மாதிரியே தெரியக்கூடாது. ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுங்கள். சிலருக்கு வந்து அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அன்னன்னைக்கு முடிக்காட்டி அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் வந்து அவங்களோட ஒர்க்கை குயிக்காக முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் என்னோடய வீக்னஸ்ஸு, நான் வந்து இது மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வீக்னஸ் கூட கேட்டால் தான் சொல்லணும், நீங்களாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்காதீங்க. பட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஆர் நாட் செலக்டட் டுடே? இது வந்து உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். உங்களை இன்றைக்கி செலக்ட் பண்ணாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் இதோடைய மீனிங்.
எப்படி ஆன்சர் கொடுக்கலான்னா, நான் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னை நானே வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் திரும்பியும் அதை நல்லா ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி டிசிஎஸ்லேயே ப்ளேஸ் ஆவேன். அதை மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் கொடுக்கணும். நான் உங்களுக்கு தமிழில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யூ ஹேவ் டு ரைட். இது வந்து பை ஹார்ட் பண்ணிலாம் ஆன்சர் சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். இப்போ அது உங்களுக்குள்ளாரந்து வரணும். ஜஸ்ட் ஐம் கிவிங் ஸ்மால் ஐடியா அண்ட் ஸ்மால் டிப்ஸ் ஹவு டு ஆன்சர். என்ன மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். நான் அப்படியே கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி ஐ குடன்ட் கிவ் யூ த எக்ஸாக்ட் ஆன்சர். இது வந்து உங்கள்கிட்டேருந்து வரணும். உங்களுடைய பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்லேருந்து ஆன்சர் வரணும். ஜஸ்ட் ஐம் கிவிங் த டிப்ஸ், தட்ஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட், டூ யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் டு அஸ்? ஃபைனலாக இன்டர்வியூ முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்ககிட்ட கேட்குறதுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உண்மையிலே என்ன பண்ணுவோன்னா, எப்போ எனக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவீங்க, இல்லை எப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மாதிரி ஏதாவதுக்கு நம்ம கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா தே வில் ஐடென்டிஃபை நமக்கு ரியலாகவே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் the HR questions we have discussed today. இதை நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸை ரைட் அப் வச்சுக்கிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், இன்னும் என்ன வொக்காபுலரிஸை நம்ம ஆட் பண்ணி அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் பேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு யூ ஹாவ் டு வின் த இன்டர்வியூ. And that's all for today. Thanks for watching. Prepare well.